இறைவனிடம் கையேந்துங்கள். இந்த மாதிரி ரம்ஜான் அன்னைக்கு எங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நாங்க போய் முஸ்லீம் தோழர்கள் அவங்க கிட்ட பிரியாணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பாங்க. நாங்க பிரியாணி வாங்குறன்ற பேர நடந்த சம்பவங்களை பத்தி தான் ஒன்னொன்னா சொல்ல போறோம். ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலயுமே நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ரம்ஜானுக்கு முத நாள் இல்ல ரம்ஜான் அன்னைக்கு ரம்ஜான் மறுநாள் இதெல்லாம் அவங்கள பார்க்கவே முடியாது. பார்த்து பிரியாணி கொடுங்கடா அப்படின்னு கேட்டா பொங்கல் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி தீபாவளி வந்துச்சு, என்ன கொடுத்த அப்படிங்க. தீபாவளி பொங்கல்லாம் எல்லார் வீட்லயும் கொண்டாடுவாங்களா? சாரி, எங்க வீட்டுல கொண்டாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் கேட்டா பொங்கல் எங்க வீட்டுல கொஞ்சம் தாண்டா செஞ்சாங்க, தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுத்தா ஸ்வீட்டே வாங்கலடா நாங்க அப்படின்னா அதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் நீ கொடுத்தேன்னா பண்டமாற்று முறையில பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு ஒரே அலம்பலம் கூட்டுவாங்க. நீங்க பண்ணதும் தப்பு தான். பொங்கல் ஸ்வீட் ஏதாச்சும் கொடுத்துருந்துருக்கோம். ஸ்கூல் படிக்கிற வரையும் நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா பொங்கல் இஸ் நேஷனல் இது, எல்லார் வீட்லயும் பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க. இவனுக்காவது கேட்கறதுக்காவது ஆள் இருந்துச்சு, எனக்கெல்லாம் அப்படி கேட்கறத கூட யாருமே இல்லை. ஃபீல் பண்ணாங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நிறைய பேர் பிரியாணி கொடுப்பாங்க என்று நம்புகிறோம். எனக்கெல்லாம் நான் ஒரு மாஸ்டர் பிளானே ஒன்று பண்ணியிருப்பேன். முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. எங்க அம்மாவுக்கு எல்லாரும் தெரியும். எங்க அம்மா கேட்பாங்க, என்னடா உன் பசங்க பிரியாணி கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பண்ணாடையை கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு. இப்ப நான் வீட்டுல போய் சொன்னேன்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு தரலை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி ஓட்டி தள்ளிடுவாங்க எங்க வீட்டுல. அதுக்காக நான் என்ன மாஸ்டர் பிளான் பண்ணுவேன்னா, கடையில திட்டுருவீங்க. கடையில திங்க மாட்டேன், கடையில போய் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு இது என் ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லி வீட்டுல காட்டி ஏமாத்திடுவாங்க. ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடுறது ஒரு மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஆகி நான் போய் கடையிலேயே சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டு அந்த கவரை பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பாங்க, என்ன தம்பி அங்கனே கிடையாது. இப்படிதான் நான் ஏமாத்திடுறேன். சோ இந்த வருஷமாச்சும் எங்க 4 பேருக்கு யாராவது பிரியாணி கொடுப்பீங்கன்னு நம்புறோம். சோ அடுத்து நீ என்னடா பண்ணுவ? ரொம்ப நேரம் பேசிட்டதுனால வீடியோ முடிஞ்சிடும் வந்துட்டு பார்த்து இது இருக்கு. நான் பிரியாணி கேட்பேன், கேட்டா அவங்க நான் முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்டினா மாட்டேன் ஹிந்துவா மாட்டேன்றாங்க. அவனுங்க முகமது ஃபைசல். அதுக்கப்புறம் பிரியாணி கேட்டா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கிறிஸ்டினா மாறினேன், முகமது ஃபைசல் முகமது ஃபெலிக்ஸ் அப்படின்ட்டா. முகமது ஃபைசல் மாறினதுக்கு அப்புறமா முகமது ஃபைசல். உனக்கு தர முடியாதுடா அப்படின்றது அவர் அப்படி சொல்லிருக்காரு. நல்ல பையன் தான் மேடம், திடீர்னு ஒரு வீடியோல அப்படி பண்ணிருவியா? நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறத விட நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட்னா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குடா. எனக்கு ஒருவேளை இப்ப என்னடா பரணியா ப்ரோ, நான் இதெல்லாம் அப்ரோச் பண்ணேன். அப்ரிசியேட்டுக்கு தான் மூதேவி அப்ரோச் அப்ரிசியேட்டுக்கு மேல நான் இதெல்லாம் அப்ரோச் பண்ணுவேன். நாங்களும் இதே மாதிரி தான் பிரியாணிக்காக ஆவலா ரம்ஜானை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு எவனுமே தரமாட்டாங்க. வீடியோ பாக்குற நீங்க யாராச்சும் தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா DM பண்ணுங்க. நாங்களே வந்துடுறோம். நாங்களே வந்து கூட வாங்கிக்கிறோம். லொகேஷன் கூட அனுப்புறோம், நீங்க ஆர்டர் போட்டுட்டாலும். இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள்.